காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா. எங்கள் சூழ்நிலைகள் மத்தியில், எங்கள் போராட்டங்களின் மத்தியிலே எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரமே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த வல்லவர், நீர் எங்களை பாதுகாக்க வல்லவர், நீர் எங்களை பராமரிக்க வல்லவர். உம்மை போல ஒருவரும் இல்லை. நீர் மாத்திரமே சிறந்தவர். காலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் விரோதமாய் எழும்பி நம்முடைய நீதிகளை மறைக்க பார்க்கலாம். என் நீதி மறைக்கப்படுகிறதே, நான் எது செய்தாலும் தவறாய் போகிறது, தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்களே, நான் நன்மை செய்தாலும் அதில் குற்றம் பார்க்கிற மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் பல வேளைகளிலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், நீங்கள் திகைத்து போயிருக்கலாம். நான் நன்மையை செய்கிறேன், நான் நன்மை செய்தாலும் எனக்கு தீமை வருகிறது, நான் நன்மை பாராட்டினாலும் என் வாழ்க்கையில் தீமை வருகிறதே, என் நீதி மறைக்கப்படுகிறதே, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே தமது நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்க வல்லவர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன் நீதி மறைக்கப்பட்டாலும் என் நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். நான் உன்னை அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமது நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை தாங்குவார், அவர் நடத்துவார். எந்த இடத்துல உங்கள் நீதிகள் மறைக்கப்பட்டு தலைகுனிவை ஏற்படுத்தினார்களோ அதே இடத்துல உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக. கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கும் போது, கர்த்தரை நீங்கள் நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து வாழும்போது, நிச்சயமாய் ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் தமது நீதியின் வலது கரத்தினாலே உங்களை கர்த்தர் தாங்கி உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் தலைகள் உயர்த்தப்படும், உங்கள் வெட்கங்கள் எல்லாம் மாறும்.
நீங்கள் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வரலாம். உன் நீதிகள் மறைக்கப்பட்டு நீங்கள் வெட்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படலாம். சத்ருவானவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை தலைகளை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்கள் தலைகள் நிச்சயமாய் உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நாம் அவரை நம்பும் போது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம் தலைகளை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாய் நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம் தலைகளை அபிஷேகம் பண்ணி நம்மை உயர்த்த நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தமது நீதியின் வலதுகரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்க வல்லவர். இந்த நாளிலும் கூட அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம். வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே, உறவுகள் மத்தியிலே உங்கள் நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வாழ்கிற பகுதியிலே உங்கள் நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களை ஜனங்கள் குற்றம் கண்டுபிடிக்கலாம். உங்கள் நீதிகள் மறைக்கப்பட்டு உங்கள் உண்மை தன்மையை மறைத்து மனிதர்கள் உங்கள் விரோதமாய் காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கை அவர் மீது மாத்திரமே இருக்கட்டும். என் கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவர். என் கர்த்தர் என் வெட்கத்தை மாற்ற வல்லவர். என் கர்த்தர் என் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். நான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தமது நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்கி உங்களை உயர்த்தி உங்களை ஏளனமாய் பார்த்த பேசின கண்களுக்கு முன்பாய் உங்கள் தலைகளை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்திலிருந்து வெளியில வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், எங்கள் உண்மை தன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் நன்மை செய்தாலும் எங்கள் தீமைகள் வரலாம். எங்களை மனிதர்கள் குற்றம் சாட்டலாம். ஆனால் நீர் எங்களை கைவிட மாட்டீர். என் வெட்கத்தை மாற்றுவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் தலைகுனிவை மாற்றுவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். வார்த்தையை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். உம் நாமத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். உன் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். அப்பா, நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று ஆழமாய் நம்புகிறேன். என் நம்பிக்கை நீர் மாத்திரமே. உமது கரம் என்னை தாங்கட்டும். உமது கரம் என்னை உயர்த்தட்டும். உன் சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளும் கரத்திலே கொடுக்கிறேன். காத்து நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.